நான் சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த சிறையில் நிறைய எல்எஸ்டி ஸ்டாம்ப் பயன்படுத்தக்கூடிய சிறைவாசிகள் இருந்தாங்க. அப்போ அவங்க என்னடா எல்எஸ்டின்னு கேட்கும்போது இது சென்னையில் சர்வசாதாரணமாக கிடைக்குது, ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க. நீ சென்னை மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்கள் இது கிடைக்குது. அதே போல் கொகைன், அபின் இது போன்ற போதைப் பொருளை பயன்படுத்திகள் அங்கங்கே கைது செய்யப்பட்டாங்க. 2500 கோடி ரூபாய்க்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலகணி பொறுப்பாளர் ஜாபர் சாதிக் என்பவர் வெளிநாடுகளுக்கு கடத்திருக்கார் என்பதை ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய காவல்துறை ஸ்வெல் பண்ணி சென்னையிலிருந்து தான் வருது, சென்னை தான் இந்த போதைப் பொருளை ஹப்பா இருக்கு, சென்னையிலிருந்து டெல்லிக்கு போய் டெல்லியிலிருந்து வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் சென்னை போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவுத்துறை காவல்துறையால் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். நுங்கம்பாக்கம் காவல்துறையால் காலையிலிருந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடியிலிருந்தே நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தோம், சென்னை என்பது போதைப் பொருளுடைய ஹப்பாக மாறிஇருக்குது. குறிப்பாக உயர் ரக போதைப் பொருட்கள், இந்த கஞ்சா அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒரு போதைப் பொருள். ஒயின், விஸ்கி, பிராண்டி, ரம்மு, ஜின்னு, டாஸ்மாக் கிடைக்கிறது தெரிஞ்ச போதைப் பொருள். எல்எஸ்டி ஸ்டாம்ப்பு, அதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கரு, அதை நாக்கில் உள்ளகள் அடிச்சிட்டோம்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு இந்த உலகமே மறந்துக்கிற அளவுக்கான ஒரு உயர் ரக ஒரு போதைப் பொருள் கிடைக்குது.